வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வருமான வரித்துறை சோதனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சிகளிடையே வளர்ந்து வரும் ஒற்றுமையை கண்டு பாஜக அச்சப்படுவதாக அறிக்கை. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்தது வருத்தமில்லை என அண்ணாமலை பேச்சு. அதிமுகவை பற்றி விவாதிக்க தாங்கள் கூட்டம் நடத்தவில்லை என பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிக வாபஸ். பகுதி நேர ஆசிரியர்களை தொடர்ந்து டெட் ஆசிரியர்கள் போராட்டமும் வாபஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பவன் கல்யாண் அறிவிப்பு. ஜனசேனா ஆதரவு தெலுங்கு தேசத்துக்கு தேவை என பேட்டி. செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய குற்றப்பிரிவு விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளிடையே வளர்ந்து வரும் ஒற்றுமையை கண்டு பாஜக அச்சப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது. ஜெகத் ரட்சகனின் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரது வீடுகள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்களை திட்டமிட்டு துன்புறுத்துவது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்ததை பாஜக மறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளிடையே வளர்ந்து வரும் ஒற்றுமையை கண்டு பாஜக அச்சப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர், பாஜக தங்கள் சூனிய வேட்டையை நிறுத்திவிட்டு உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முன்னதாக டெல்லி அரசின் கலால் கொள்கை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பாஜக தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டத்திற்கு வர தாமதமான நிலையில் அவர் இல்லாமலேயே கூட்டம் தொடங்கியது. இந்த நிலையில் அண்ணாமலை பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தாமதமாக பங்கேற்றார். முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அண்ணாமலை வருகை தந்தபோது பாஜக தொண்டர்கள் எடப்பாடியுடன் கூட்டணி வேண்டாம் என கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, கூட்டணியில் இருந்து செல்பவர்கள் செல்லட்டும், அது அவர்களின் விருப்பம் என கூறினார். கூட்டணி முடிவை பாஜக தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என தெரிவித்த அவர், ஜனவரி 2ஆம் வாரம் சென்னையில் நடைபெற உள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், வரும் தேர்தலில் பாஜக ஆச்சரியமளிக்கும் வகையில் வெற்றிகளை பெறும் என கூறினார். அமைச்சர் அன்பில் மகேஷின் உறுதியை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் சங்கத்தினருடன் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அந்தந்த கூட்டமைப்புகளின் நிர்வாகிகளுடன் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் இன்று காலை கைது செய்தனர். இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்வதுடன் ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது.
இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றப்பத்திரிகையில் உள்ள சில தகவல்களுக்கு மத்திய குற்றப்பிரிவு விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் அறிவித்துள்ளார். பிரபல தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டார். இதற்கிடையே ஊழல் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சிறையில் நேரில் சந்தித்து பவன் கல்யாண் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இக்கட்டான சூழலில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சிக்கு தங்களின் ஆதரவு தேவைப்படுவதாக தெரிவித்தார். தெலுங்கு தேசமும் ஜனசேனாவும் இணைந்தால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி மூழ்கிவிடும் என்று குறிப்பிட்ட அவர், பாஜக கூட்டணியிலிருந்து ஜனசேனா விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் மகிழ்ச்சி தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிட்டாச்சி குழுமத்தின் துணை நிறுவனமான ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாணவ மாணவியர்களுக்கு அந்நிறுவனத்தின் உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புக்கான பயிற்சி பெறுவதற்கு அனுமதி கடிதங்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் முதலீடுகளை ஈர்க்க அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிப்பதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல பொருளாதார குழுவுடன் ஆலோசித்து பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். முன்னதாக தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 148 பெண் ஓட்டுநர்கள் மற்றும் 2 திருநங்கை ஓட்டுநர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற பெயரில் கூட்டணி அமைத்துள்ளது. இந்த நிலையில் வரும் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக செயற்குழுவை காங்கிரஸ் கூட்டியுள்ளது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பொது செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என மொத்தம் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என ஓ. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னையில் நடைபெறும் என அறிவித்துள்ளார். அரசு விடுதிகளின் உணவு உதவி தொகையை உயர்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில், தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் 22 மாவட்டங்களுக்கு இதுவரையில் நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாவட்டங்களில் செயல்படும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் விடுதிகளில் ஆய்வுகளின் போது விடுதி மாணவர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோர் உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட விடுதியின் வசதிகள் தொடர்பாக பல்வேறு முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று ஆலோசனைகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் விடுதியில் தங்கி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உணவு உதவி தொகையை 1000 1400 ஆகவும், கல்லூரி மாணவர்களுக்கான உணவு உதவி தொகையை 1100 1500 ஆகவும் உயர்த்தி வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் நம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த சிறப்புக்குரிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகளும், கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்களிலிருந்து முக்கிய இடங்களுக்கும் மற்றும் பெங்களூருவிலிருந்து பிற இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகளும் மொத்தம் 600 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கலைஞர் நூற்றாண்டு விழா தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. எழுத்தாளர் கலைஞர் குழுவின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிந்தனைகள் குறித்து பேச்சு போட்டி, கவிதை போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள், அவரது எழுத்துக்களை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமாக கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. டிடிஎஃப் வாசனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அவரது யூடியூப் சேனலை முடக்க உத்தரவிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபடும் டிடிஎஃப் வாசனின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்றும் அவரது பைக்கை எரித்துவிடவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி கார்த்திகேயன் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கரடிக்குளம் பழூர் அருகே உள்ள சோழமாதேவி கிராமத்தில் 2 இடங்களில் செல்போன் டவரில் முக்கிய பகுதியான சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள ரிமோட் ரேடியல் யூனிட்டை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஜெயங்கொண்டம் மற்றும் பழூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 டவர்களிலும் ரிமோட் ரேடியல் யூனிட் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் கோவிலுக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள 3 ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அம்மச்சார் மற்றும் பிள்ளையார் கோவிலுக்கு சொந்தமான 2.84 ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமித்துள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோயில் நிலத்தை மீட்க உத்தரவிட்டது. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சுதர்ஷன், உதவி ஆணையர் ஜோதிலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் சுமார் 5 கோடி மதிப்புள்ள கோயிலுக்கு சொந்தமான இடத்தினை காவல்துறையினர் மீட்டு கையகப்படுத்தினர். இந்த கோவில் நில மீட்பு சம்பவம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உலக விண்வெளி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம், இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் விண்வெளி கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மேக் நிறுவனத்தின் தலைவர் அத்தப்ப கவுண்டர் கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான வாசுகி, கல்லூரியின் தலைவர் ஆறுசாமி, இஸ்ரோ விஞ்ஞானி கிரகதுரை, ஸ்ரீஹரிகோட்டா தலைவர் சுப்பானந்தன், அவினாசி லிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதை கண்டித்தும் இதனால் படித்த இளைஞர்கள் வேறு பணிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும் என்பதை வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் குலத்தொழிலை சித்தரிக்கும் வகையில் மண்பானை செய்வது, தச்சுவேலை செய்வது, சலவை தொழில், கூடை பின்னுவது, முடித்திருத்தம் செய்வது போன்றவற்றை சித்தரிக்கப்பட்டு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோ ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி பேசினார். விஸ்வகர்ம சமுதாயத்தை சமுதாயத்தில் அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரும் சேர்க்க சொன்ன முத்து வெங்கட்ராமனை கைது செய்ய சொல்லி மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்து வெங்கட்ராம் அவர்கள் தங்க நகை தொழிலாளருக்கு ஒதுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டியை தன் மனைவி பெயரில் அபகரித்து வைத்துள்ளார். அதற்கு கண்டனம் தெரிவித்தும் கோ ஜுவல்ஸை தடுக்க கோரியும் நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விஸ்வகர்ம சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த 5 தொழிலாளர்கள், தச்சு தொழிலாளர்கள், பொற்கொள்ளர்,
பாத்திர வேலை பார்க்குறவங்க, இரும்பு தொழிலாளர், சிற்பிகள் 5 பேருக்கு இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். பாரத பிரதமர்கள் ஒரு நிமிடம் யோசனை செய்து இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை இழிவாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் யாரும் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். இந்த தமிழக முதல்வர் அவர்கள் இந்த முத்து வெங்கட்ராமனை உடனடியாக கைது செய்ய சொல்ல வேண்டும். அரியலூர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் கீழப்பழூர் அடுக்குமாடி குடியிருப்போர் திட்ட பகுதியில் கலைஞரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா குடியிருப்பு பகுதியில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். இதில் குடியிருப்போர் சங்க தலைவர் கணேசன், மதிமுக மாவட்ட செயலாளர் ராமநாதன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய தொழிற்சங்க மையம் புதுக்கோட்டை மாவட்ட குழு சார்பில் தொழிலாளர்களை வேற்றுமைப்படுத்தி பேசுகின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை திரும்ப பெற தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் பேரூர் தர்மலிங்கம் மற்றும் அம்பிகாபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திமுக கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு பங்கேற்றார். இக்கூட்டத்தில் நடைபெற உள்ள கூட்டுறவு தேர்தல் சம்பந்தமாகவும் மற்றும் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்களின் ஆக்கப்பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. உலக இசை தினத்தை முன்னிட்டு SRM கல்லூரியில் நரேந்திரகுமார் என்ற மாணவர் 2 மணி நேரம் தொடர்ந்து இசைத்து லைனைஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். MBA படிக்கும் மாணவர் நரேந்திரகுமார் என்பவர் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்த பாடல்களை கீபோர்ட் இசை கருவியில் 2 மணி நேரம் தொடர்ந்து இசைத்து லைனைஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்நிகழ்வில் நடிகர் தலைவாசல் விஜய், SP சிவகுமார், SRM கல்லூரி செண்பகராஜன் இணைந்து தி லைனைஸ் இன்டர்நேஷனல் ஆஃப் புக் ரெக்கார்ட் அவார்டை வழங்கினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 42,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5,295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 40 காசுகள் உயர்ந்து 73 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிக்கிம் வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிக்கிம் மாநிலத்தில் வடக்கு பகுதியில் நேபாள எல்லை அருகே உள்ள லோனாக் ஏரி பகுதியில் நேற்று முன்தினம் திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் மிக குறுகிய நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டியது. 5 நிமிடங்களுக்குள் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்ததால் அங்குள்ள டீஸ்தா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 கரைகளையும் உடைத்துக் கொண்டு வெள்ளம் சீறி பாய்ந்தது. இந்த வெள்ளம் கேங்டாக், மங்கள், பாக்யாங், நாம்சி ஆகிய 4 மாவட்டங்களில் புகுந்து கடும் சேதங்களை ஏற்படுத்தியது. மேலும் மாநிலத்தில் 14 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான 23 ராணுவ வீரர்களில் 1 ராணுவ வீரர் இன்று அதிகாலை மீட்கப்பட்டார். மற்ற வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. தீஸ்தா நதி வெள்ளம் பாய்ந்துள்ள பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டவர்களில் 102 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சிக்கிமில் மேலும் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வருமான வரித்துறை சோதனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சிகளிடையே வளர்ந்து வரும் ஒற்றுமையை கண்டு பாஜக அச்சப்படுவதாக அறிக்கை. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்தது வருத்தமில்லை என அண்ணாமலை பேச்சு. அதிமுகவை பற்றி விவாதிக்க தாங்கள் கூட்டம் நடத்தவில்லை என பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிக வாபஸ். பகுதி நேர ஆசிரியர்களை தொடர்ந்து டெட் ஆசிரியர்கள் போராட்டமும் வாபஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பவன் கல்யாண் அறிவிப்பு. ஜனசேனா ஆதரவு தெலுங்கு தேசத்துக்கு தேவை என பேட்டி. செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய குற்றப்பிரிவு விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.